தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் 24/3/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சோம வாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை. இந்த பங்குனி திங்கள் 2வது பங்குனி திங்கள். இந்த பங்குனி மாதத்திலே 4 திங்கட்கிழமைகள். சில வருடங்களிலே 5 திங்கட்கிழமை வரும். இம்முறை 4 திங்கட்கிழமைகள், 4 சோமவாரங்கள். இது பங்குனி திங்கள் என்று சிறப்பாக போற்றப்படுகின்றது. அம்பாள் வழிபாடுகள், குறிப்பாக கண்ணகி அம்பாள் பொங்கல் வழிபாடுகள், சிவன் ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதேபோல் பைரவ பெருமானுக்கு மாரியம்பாளுக்கு பொங்கல் வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள் இந்த பங்குனி திங்கள், பங்குனி சோமவாரம். அதேபோல் கார்த்திகை மாதத்திலும் வரும் இந்த திங்கட்கிழமைக்கு ஒரு சிறப்பு. கார்த்திகை திங்கள், கார்த்திகை சோமவாரம் என்று அது ஒரு சிறப்பான விதம். எனவே இந்த பங்குனி திங்கள் 2வது திங்கட்கிழமை இந்த சோமவார விரதத்திலும் நாம் அனுஷ்டிப்பதோடு நாம் நடப்பது எல்லாமே நன்மைக்கு என்று சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினம் நாம் அந்த மகாராஜா இவ்வாறு அவருக்கு வெற்றிலை பாக்கு போட வேண்டும். வழமையாக மந்திரி தான் பாக்கு வெட்டி கொடுப்பார். மந்திரியை சிறையிலே போட்டாச்சு. அவன் இல்லாவிட்டால் எனக்கு முடியாதா என்று எடுத்து வெட்டுகின்ற பொழுது கையை வெட்டி விட்டால் அதற்கும் அந்த மந்திரியானவன் எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொன்னால் இன்னும் கோபம் வருகிறது. வழமையாக இந்த மாதத்தில் ஒரு தடவை இந்த மகாராஜா குதிரையிலே சென்று இந்த நகரத்தை வலம் வருவது. அப்பொழுது வழமையாக இந்த மந்திரி தான் குதிரை ஓட்டி கொண்டு போவார், ராஜாவோடு போவது. எனவே ராஜாவுக்கு போக வேண்டும் என்ற ஆசை வந்தது. மந்திரி சிறையிலே, அவன் இல்லாவிட்டால் என்ன என்று தனியாக புறப்பட்டு அந்த குதிரை சவாரி செய்து கொண்டு போகிறார். அவ்வாறு போகின்ற பொழுது அந்த குதிரை தடம் மாறி இடம் மாறி ஒரு வனத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே போகிறது. இடம் தெரியாமல் போய்விட்டார். அங்கே அந்த காட்டுக்குள்ளே வனதேவதைகள் கும்பிடுகின்ற ஒரு வழக்கம். இந்த காட்டுக்குள்ளே இருக்கின்ற வனதேவதைகள் இந்த ராஜாவை கண்டதும் அங்கே உள்ள அந்த பூதங்கள் வந்து இந்த ராஜாவை சிறைப்பிடித்து கொண்டு போய் தங்களுடைய குலதெய்வத்திலே விடுகிறது. அங்கே அந்த குலதெய்வம் வரை பார்த்ததும் இன்று நல்ல வேட்டை, நமக்கு நாம் எல்லோரும் பசியாறலாம் என்று இந்த மன்னனை கொல்லுவதற்கு சதித்திட்டம் போடுகின்ற பொழுது அவனுடைய இந்த கையை பார்க்கிறார்கள். கை விரல் வெட்டப்பட்டிருக்கிறது. உடனே அந்த வனதேவதை சொல்லுகிறது, வேண்டாம், இவனை விட்டுவிடுங்கள், இவன் நாம் உண்ணுவதற்கு தகுதியற்றவன், இவன் வேண்டாம். ஏன் அவ்வாறு சொல்லுகிறீர்கள்? மகாராஜாவாச்சே, அவனுடைய விரல் வெட்டப்பட்டிருக்கிறது, அவன் அங்கஈனம் உள்ளவன், அங்கம் குறைந்ததை இங்கே வனதேவதைக்கு பலியாக கொடுத்து உண்ணக்கூடாது, எனவே இவனை விட்டுவிடுங்கள் என்றார்கள். உடனே அவன் தப்பினோம் பிழைத்த முன் அந்த மகாராஜா அரண்மனைக்கு ஓடி வருகிறான். வருகின்ற பொழுது அவனுடைய மனதிலே இந்த மந்திரி சொன்னானே, கை வெட்டப்பட்டதும் அதுவும் நல்லதுக்குத்தான் என்று நான் அவனை தவறாக எண்ணி சிறையிலே அடைத்து விட்டேனே. அரண்மனையிலே வந்து அந்த
மந்திரி இடத்திலே நடந்தவற்றை சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். என்னை மன்னித்து விடு, உன்னை சிறையிலே அடைத்து விட்டேன், நீ நடப்பது எல்லாம் நல்லதுக்கு என்று சொன்னாய், அவ்வாறு இந்த கை வெட்டுப்பட்டதினாலே என்னை இந்த உயிரோடு விட்டுவிட்டது வனதேவதைகள் என்று சொல்லுகிற பொழுது அந்த மந்திரி சொன்னான், அதுவும் நல்லதுக்குத்தான் என்றான். மீண்டும், என்னப்பா சொல்லுகிறாய்? மகாராஜா, நீங்கள் என்னை சிறையிலே அடைக்காமல் இருந்திருந்தால் உங்களோடு நானும் வந்திருப்பேன். உங்களுக்குத்தானே விரல் வெட்டுப்பட்டிருக்கிறது, அங்கே எனக்கு ஒன்றுமில்லையே, என்னை அந்த பூதங்கள் பலியெடுத்திருக்குமே என்று சொன்னானாம். இந்த நடப்பது எல்லாமே ஏதோ ஒரு நன்மைக்கு என்ற நல்ல சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற பொழுது, நல்ல எண்ணங்கள் வருகின்ற பொழுது நடப்பது எல்லாமே நல்லதாக அமைந்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 20ஆம் நாள். இயேசுவினுடைய வாழ்வை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, நற்செய்தியினுடைய ஒளியிலே பார்க்கின்ற பொழுது, இயேசுவை எல்லோரும் எப்பொழுதும் அமைந்த மனதோடு ஏற்று மதிப்பளித்து அவருடைய சொல்லை கேட்டு அவருக்கு உயர்ந்த மதிப்பை அவர்கள் கொடுத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் முழுமையாக என்பதல்ல. அவர் தம்முடைய சொந்த ஊருக்கு சென்று, அவர் ஒரு இறைவாக்கினராக சென்று அங்கு அவர் போதித்த பொழுது அந்த மக்களில் பலர் அல்லது சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது இயேசு கூறுகின்றார், இறைவாக்கினர்கள் தங்களுடைய சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று. காரணம் என்னவென்றால், இதற்கு முன் வந்த இறைவாக்கினர்களையும் மக்கள் எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இந்த இறைவாக்கினர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், புறையினத்தார்கள், அந்நியர்கள், வேற்று நாட்டவர்கள், வேற்று மதங்களிலே இருக்கின்றவர்கள் மட்டிலே அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். இந்த இயேசுவுக்கு இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவரை ஒரு மலையிலே கொண்டு சென்று மலை உச்சியிலே இருந்து அவரை தள்ளிவிட்டு அவரை சாகடிக்க பார்த்தார்கள். அவ்வளவு தூரம் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கும்பல் சேர்ந்து, ஒரு கூட்டம் சேர்ந்து, சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவரை சாகடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றது என்றால், அந்த சமூகம் எவ்வளவு கடின மனம் உள்ளதாகவோ அல்லது இந்த இயேசுவை அவர்கள் முற்றாகவே புரிந்து கொள்ளவில்லை என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்படி எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சில வேளைகளிலே நன்மையை செய்யலாம், சரியானதை சொல்லலாம், நன்மையானவற்றை நாங்கள் தேடலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயர்ந்த குறிக்கோள்களுக்காக அல்லது கோட்பாடுகள், கொள்கைகளுக்காக வாழலாம். இறைவனுக்கு உகந்தவர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அல்ல. நாங்கள் எந்த மனநிலையோடு செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு இந்த மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனாலே அவர் தன்னுடைய இறைவாக்குரைக்கின்ற பணியை நிறுத்திவிடவில்லை. உண்மைக்கு சான்று பகர்கின்ற அவருடைய அந்த பணியை நிறுத்திவிடவில்லை. அவர் நல்லவராக இருந்தார், கடவுளுடைய மகனாக இருந்தார், அவருடைய வாழ்வில் எப்பொழுதுமே கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார் என்பதிலே அவர் எந்த விதமான தயக்கமும் கொள்ளவில்லை. ஏனென்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மைக்கு சான்று பகர்ந்தவர். அதனால் தான் அவர் மீண்டும் இறுதியிலே சாகடிக்கப்பட்டார். அந்த உண்மையை யாருமே பறித்து கொள்ள முடியாது. அந்த உண்மையை யாருமே குழி தோண்டி புதைக்க முடியாது. நான் எந்த உண்மையை, நன்மையை நான் விரும்புகின்றேனோ, கடவுள் எனக்கு எதை தருகின்றாரோ, கடவுள் எதற்காக என்னை அழைத்திருக்கின்றாரோ,
அந்த அழைப்பிலே இருந்து நான் எந்த கட்டத்திலும் தவறாமல் இருப்பதற்கு, கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதற்கு என்றுமே நான் என்னுடைய வாழ்க்கையில் தயங்கக்கூடாது. எத்தனை சவால்கள், துன்பங்கள், இடர்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் எங்களுடைய நன்மைத்தனத்திலே இருந்து நாங்கள் பிறழாமல் இருப்பதற்கு இறைவன் எங்களுக்கு தாராள மனதையும், இறைவன் எங்களுக்கு நம்பிக்கையையும், இறைவன் எங்களுக்கு விடாமுயற்சி என்ற அந்த பண்பையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பினுக்குரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி, மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக, சந்தோஷமாக, சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை. எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள்.
ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன்? நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களே நிம்மதியாக வாழ்வார்கள், நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.